காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் இன்று காலை 10 மணியளவில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வந்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தவிருக்கிறார். EVKS இளங்கோவன் குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதலை பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை மணப்பாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்லத்திற்கு வருகிறார். EVKS இளங்கோவன் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். குறிப்பாக கடந்த மாதம் 13ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில நுரையீரல் மற்றும் இருதய பிரச்சனை காரணமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டிருந்த போது முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அவரது உடல்நலம் குறித்தும் மருத்துவர்களின் சிகிச்சை குறித்தும் நேரில் சென்று நலம் விசாரித்திருந்தார். இன்று காலை திடீர் பின்னடைவாக ஏற்பட்டிருந்த நிலையில அவரது உடல்நலக்குறைவில் முன்னேற்றம் காணாத ஒரு சூழல்ல சரியாக 10:20 மணிக்கு அவர் மறைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவர்களின் இல்லத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது அஞ்சலியை செலுத்தி வருகின்றார். அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து தனது அஞ்சலியை செலுத்தி வருகின்றார். மிக நீண்ட நெடிய மூத்த அரசியல் அனுபவம் மிக்க EVKS இளங்கோவன் அவர்களுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்துகின்றார். இந்த நிகழ்வின் போது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமோ அன்பரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்லு பிறந்தகை ஆகியோரும் உடனிருந்து EVKS இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது அவரது உடல் முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய பின்னராக பொதுமக்களின் பார்வைக்காகவும் காங்கிரஸ் கட்சியின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்படும். ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதியில குவிந்திருக்காங்க. தற்போது EVKS இளங்கோவன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். ஏற்கனவே அந்த தொகுதியில அவரது மகன் இருந்தபோது அவரது மகன் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அவர் மறைவிற்கு பின்னராக மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது உடல் சற்று நேரத்திற்கு முன்னதாக மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்டது. நாளை பிற்பகல் 2 மணி வரை அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் முக்கிய தலைவர்களின் அஞ்சலிக்காகவும் உடல் வைக்கப்பட்டிருக்கும் என்றும் நாளை மாலை 4 மணிக்கு இங்கு இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது முதலமைச்சர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார். தற்பொழுது முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர்கள் ஆகியவர்கள் நிகழ்விடத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடன் வேறு எந்தெந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாம் நிகழ்விடத்திற்கு வந்திருக்காங்க, அது பற்றிய தகவல்களையும் பதிவு செய்யுங்க ஹரிஹரன். மறைந்த மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதியாக திகழ்கின்றார். முன்னதாக அவர் 2004 2009 வரைக்கும் ஒரு ஒன்றிய இணையமைச்சராக பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள பல்வேறு முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது மறைவிற்கு இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக முக்கியமான அரசியல் கட்சிகள் பெரும்பாலான இந்த பகுதிக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பகுதி முழுவதுமாகவே காவல்துறையினர் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கு. தற்போது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தனர். அவரது மனைவி மற்றும் மகன் EVKS இளங்கோவன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு முதலமைச்சர் தனது ஆறுதலை தெரிவித்து வருகின்றார். முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமோ அன்பரசன் ஆகிய 2 அமைச்சர்களும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்களும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்லு பிறந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்களான திருநாவுக்கரசர் மற்றும் KV தங்கபாலு ஆகிய முன்னாள் தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் அவரது இல்லத்தில் இருக்காங்க. ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த பகுதியில வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடிகின்றது. EVKS இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவராக இருக்கிறார். ஏராளமான முக்கிய தலைவர்கள் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து வரும் சூழல்ல இந்த பகுதியில மேலும் முக்கிய தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமாக குவிந்து வரும் சூழல்ல முதலமைச்சர் தனது அஞ்சலியை செலுத்திவிட்டு இங்கிருந்து சென்ற பிறகு பொதுமக்களின் பார்வைக்காகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களின் பார்வைக்காகவும் அஞ்சலிக்காக அனுமதிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரிஹரன், அதே போல முன்னதாக முதலமைச்சர்
அவருடைய இழப்பை அடுத்து வெளியிட்ட இரங்கல் செய்தியிலும் தனிப்பட்ட முறையில் தனக்கு இது வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். வேறு என்ன எல்லாம் அந்த இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார்? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் அவரது மகன் மறைவிற்கு பின்னதாகவே ஈவிகே இளங்கோவன் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருந்த ஒரு சூழல்ல முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே அப்போது ஈவிகே இளங்கோவன் அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக ஒரு தகவல்களும் கூறப்பட்டது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நீண்ட நெடிய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஈவிகே இளங்கோவன் பார்க்கப்படுகின்றார். கூட்டணிக்காக பல்வேறு வகையிலும் அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் சற்று வலுவாகவும் இருக்கும். அது பல்வேறு வகையில திமுக காங்கிரஸ் கூட்டணியில வலுவாக இருந்திருக்கிறது. குறிப்பாக 2016 சட்டப்பேரவை தொகுதியில் ஈவிகே இளங்கோவன் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது அந்த தேர்தலை இருவரும் எதிர்க்கின்றனர். தனிப்பட்ட முறையிலாகவே ஒரு இழப்பு என முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஈவிகே இளங்கோவன் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மணப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் நிறைந்தவர் அவரது மகன் ஈவிகே இளங்கோவன். தலை சிறந்த பேச்சாளர், பண்பாளர், பயப்பட மாட்டார். எந்த ஆபத்து வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் பயப்பட மாட்டார். ஒரு முறை ஒரு குழுவினர் அவர் வீட்டிலே தாக்க வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நான் 50 பேரோடு இங்கு வந்து 2 மணி நேரம் இந்த வீட்டிலேயே அவர் பக்கத்திலே இருந்தேன். அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு பொதுவாழ்வுக்கு பெருஞ்சிறப்பு சேர்ப்பார், காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த பாடுபடுவார் என்று எண்ணியிருந்த நேரத்தில் அவர் இப்படி யாரும் எதிர்பாராத சூழலில் சில நாட்களுக்கு முன்னால் கூட அவரோடு மேடையிலே உட்கார்ந்திருந்தேன். அவர் இப்படி எல்லோரையும் விட்டுவிட்டு அவர் விண்ணுக்கு பறந்து சென்று விட்டார் என்றால் நெருநல் உளனொருவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்ற வள்ளுவர் வாக்கு கொப்ப நிலையாமை என்ற சொல்லுக்கு இலக்கணமாக அவர் அனைவரையும் கண்ணீரிலே துணைவியாரை, உடன் பிறந்தோரை, அவர் பிள்ளைகளை எல்லோரையும் தவிக்க விட்டுவிட்டு அவர் மறைந்து விட்டார். இது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அரசியலுக்கே பேரிழப்பு என்று கூறி அவருக்கு, அவரது குடும்பத்தினருக்கு நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.